வந்துட்டா போல் இருக்க. வா வா. Okay, Jack. We'll see you later. Okay. Yeah, bye. Hi, Dad. Hi, Mom. என்ன மசமசன்னு நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா போ. What is this, Dad? ரோட்ல நின்னு ஆர்த்திலாம் எடுத்துக்கிட்டு. வாங்க Dad, உள்ள போலாம். இல்லம்மா, இது ஒரு நிமிஷம் வந்துருவா. வாங்க Dad, போலாம். வாங்க Daddy. What is this, Daddy? இதுதாம்மா ஆர்த்தி. 3 வருஷம் கழிச்சு நீ வந்திருக்கே இல்லையா, உனக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கும். அதான் திருஷ்டி கழிக்கிறா. எனக்கு திருஷ்டி. நீங்க இப்படி வாங்க. இப்படி வந்து நில்லுங்க. அதை என்கிட்ட கொடுங்க. உங்க 2 பேருக்கு தான் நிறைய திருஷ்டி. நான் சுத்தி போடுறேன். மடி உட்காருமா. எங்க? இதோ இந்த சோஃபால. இது சோஃபாவா? இது சோஃபாவா? கோதை. என்ன இது? கோதை போதனிக்கிட்டு. என் பேரு குஷி. கால் மீ குஷிமா. எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஓ, பேரையும் மாத்திட்டியா? அப்புறம் how is your trip? கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா? ஓ, கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. பட் வெதர் இட்ஸ் ஹாரிபிள் டாடி. சென்னை ரொம்ப ஹாட். இங்க ஏசி எல்லாம் இல்லையா? இப்ப நோக்கு வேணும்னு சொன்னா நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ டாட், இன்னைக்கே போட்டுருங்க. I can't persist without AC. Otherwise not a problem. என் friend அதான் இன்னைக்கு என்னோட வந்தான்ல, அவனோட பையன் நான் இருந்துக்கிறேன். கோதை. என் பேரு குஷி. என் ரூம் எங்க? மேல மாடியில இருக்குமா? மாடியிலயா? எலிவேட்டர்லாம் இல்லையா? ஏற்பாடு பண்ணிடலாமா? என்னன்னா நம்ம குழந்தை இப்படி ஆயிட்டா? எல்லாமே மாறி போயிடுச்சுன்னா? அவன் நீ ஏதோ சிக்கன் குழம்பு வச்சியாமே, அது அசோக் பிள்ளை வரைக்கும் வாசனை போச்சான். இவன் மோப்ப முடிச்சுக்கிட்டே இப்படி தூரம் வந்துட்டான். அப்படி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லைங்க, நம்ம புள்ள மகேஷ் வரேன்னு போன் பண்ணியிருந்தான். பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். எங்க ஆத்து மாப்பிள்ள வராரா? மகிழ்ச்சி செலவு கூட வராளா? அவ வரல. பாருங்க பாருங்க பாருங்க, ஜலம் ஊறுறது. ஒரு பீஸ் வாயில போட்டு மேட்டரை மூணுங்கோ. மேட்டரை க்ளோஸ் பண்றேன்னு மனுஷனை க்ளோஸ் பண்ணிடாதல. கொஞ்ச நேரம் வாயை மூடி. வாப்பா. வா மகேஷ். அம்மா ரொம்ப சாரிமா. மகேஸ்வரி சின்ன பொண்ணு, மனசுல எதையும் வச்சுக்காம படபடன்னு பேசுறா. இல்ல நீ ஏதாவது கூட சண்டை போட்டியா? என் பொண்ணு ரொம்ப கொடுமைப்படுத்தாதே மாப்பிள்ளை, வேண்டாம். பின்ன வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவை கழுத்து புடிச்சு தள்ளாத குறையா வெளியில அனுப்பிச்சிருக்கா. அவளை தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா? நீங்க கொஞ்சம் வேணாம், டூயிட் பாடம் வேணாம். ஆனா ஒரு குழந்தைய மட்டும் பெத்து கொடுங்க. இதுக்கு 2 சந்தோஷமா வாழ்க்கைய ஓட்டுங்க. என் பிள்ளைக்கு தெரியாதா எங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும்னு? நம்ம எல்லாருக்கும் குழந்தை வேணுங்கிறது ஆசைன்னு நினைக்கிறோம். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அவஸ்தைன்னு நினைக்கிறா. அப்படி உங்க ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கோங்க. பார்வதி. என்ன மாமா? பகவானுக்கு சாத்துறதுக்கு பூ கட்டின்னு இருக்கியாமா? ஆமா மாமி, வாங்கோ உட்காருங்க. எப்படி இருக்க? நன்னா இருக்கேன் மாமா. என்ன மாமா வந்திருக்கார் பாருங்க, சீக்கிரம் வாங்கோ. உங்க ஆத்துக்கு என் கூட ஒரு சீஃப் கெஸ்ட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கேன். உள்ள கூப்பிடலாமா? என்ன மாமா இது? முக்கியமானவா யாரோ ஒருத்தர் கூட்டின்னு வந்துட்டு இப்படி வெளியில நிக்க வச்சா என்ன அர்த்தம்? உள்ள வர சொல்லுங்க. உள்ள வாடா. அதான் உள்ள வரலான்னு சொல்லிட்டாலும் அப்புறம் என்ன? என்ன மாமா இது? சீஃப் கெஸ்ட்னு சொல்லி இவனை கூட்டின்னு வந்திருக்கேள். ஆறாவன உள்ள விட்டது. ஐயோ வேணாம், இது பண்ணி வந்திருக்கேன். வன்முறை வேணாம். நான் தான் அவன் ஆயிடுச்சுன்னு வந்தேன். மகேஸ்வரி பண்ணின தப்புக்கு இவனை ஏன் தண்டிக்கிறேள்? இங்க பாருங்க, பேரிச்சம்பழ வியாபாரி மீச வச்ச ஆண்மகன் மிஸ்டர் ஆண்டியப்பன் உங்க சம்பந்தி ரொம்ப மன வருத்தப்படுறார். ராகவா, வளவளன்னு பேசாம வந்த விஷயத்தை சொல்லு. இங்க பாருங்க, மகேஸ்வரி பேரனோ பேத்தியோ பெத்து தரலன்னு அவங்க ரொம்ப மனவேதனையில இருக்காங்க. மண்ணி, இந்த பொண்ணு பண்ற பிரச்சனையில பாவம் மாப்பிள நல்ல புள்ளையாண்டா. என்ன பாக்குறதுக்கே என்கிட்ட பேசுறதுக்கே சங்கோஜப்படுறார், என்ன அவாய்ட் பண்றார். இந்த பாரு, அவ உன்னோட செல்ல பொண்ணு தானே, நீ தானே அவளோட லைஃபையே கெடுத்து நாசமாக்கி இருக்காய். போதா குறைக்கு ஓ மடியில உட்கார வச்சு தாலி வேற கட்ட வச்சு இல்லையோ? போ, நீ போய் அவளுக்கு எடுத்து சொல்லு. இடத்த காலி பண்ணு. இங்க நிக்காத, வெளிய போ. போயிட்டாரு. வெளியே போனா எப்படி போறது? சொத்தை பிரிச்சு கொடுங்க.